வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இந்த பிக்சரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குவீங்க. ஆமாம், மீனாட்சி திருக்கல்யாணம் பிக்சர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோ, மெயினாக அம்மன் சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திருக்கல்யாண இதில் கோலத்தில் அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு எனக்கு தோணும். ஏன்னா இதை டிவியில் பார்க்கும்போது நீங்களும் எல்லாருமே தாலி கயிறு மாற்றிருப்பீங்க, மஞ்சள் சரடுலாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த பிக்சர் மூலியமாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ராம நவமி ஸ்பெஷல் இல்லைங்களா? ராம நவமி ஸ்பெஷலாக ஒரு கோட் மூலியமாக உங்கள் எல்லாருக்கும் என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். மே யோர் சோல் பிரைட்ன் அப் வித் ஜாய் அண்ட் யோர் ஹோம் அட் யோர் ஹோம் பிரைட்ன் அப் வித் டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் திஸ் ராமநவமி அண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு இந்த கோட் மூலியமாகவும் உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேங்க. ராமநவமி ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் பானகம், நீர்மோர், அப்புறம் கோசம்பரி இந்த மாதிரி நிறைய வச்சு படைச்சிருப்பீங்கல்ல. இந்த கோசம்பரிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் இல்லைங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கோசம்பரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோசம்பரி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தாங்க. பாசிப்பருப்பு வச்சு பண்ணுறது தான். அந்த மஞ்சள் கலர் பருப்பு, அந்த மஞ்சள் கலர் பருப்பு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1/2 கப் தேங்காய், 1/2 கப் அளவு, அது எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு குக்கும்பர் எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அது மட்டும் இல்லைங்க, பச்சை மிளகாயும் ரொம்ப முக்கியங்க காரத்துக்கு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குக்கும்பர், தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. என்ன நான் சொன்ன மாதிரி அந்த வேக வச்சிருந்த பாசிப்பருப்போட நான் சொன்ன அளவு தேங்காய், அதுக்கப்புறம் குக்கும்பர், நீங்கள் வேணும்னா அதில் மாங்காய் பீஸையும் கட் பண்ணி போட்டுக்கலாம், மாங்காய் துருவியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழ சாறையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாங்காயும் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். பட் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த தேங்காய், குக்கும்பர், சால்ட்டு, அதாவது தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோசம்பரி ரெடி. அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ராவல் விளாகையும் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ட்ராவல் விளாக்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ராமநவமி ஸ்பெஷலாக உடுப்பி போயிருந்தோங்க ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடியே. ஏன்னா இந்த லாக்டவுனில் இப்போ எங்கேயுமே போக முடியாது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் விளாகை ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களோட அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுவும் ராமநவமி ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் உடுப்பி போயிருந்தப்போ நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோங்கிறது இந்த ட்ராவல் விளாகில் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் உடுப்பி ட்ராவல் விளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பெங்களூர்லேருந்து ஆக்சுவலாக ஒரு மத்தியானமாக கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருந்தீங்க பார்க்கும்போதிங்கன்னா டோலில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்லி பிஸ்கட் கம்பெனி இருக்குங்க. அது வழியாக க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போது டோல்கெல்லாம் கட்டிட்டு நாங்கள் நேராக போயிட்டுருக்கோம். ஹைவேல தாங்க போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஹைவே தான். இங்கே ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஹாசன் வழியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து ஹாசன் போயிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் உடுப்பி போகிறதா இருந்தால் ஹாசன் வழியாக தான் போய் ஆகணும். இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா, அதுதான் வந்து ஆஞ்சநேயர் டெம்பிளுங்க. ஹைவேலையும் இருக்கு. ஹைவேலேருந்து பார்த்தாவே அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் நல்லா தெரியும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஹைவேலேருந்து பார்க்கும்போது பக்கத்துலேயும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். முன்னாடி என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து ஹாசன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் க்ளௌடியாக இருந்துச்சு. நாங்கள் ஹாசனை க்ளோஸ் பண்ணி நெருங்க அங்கே நல்ல வெயிலாக ஆரம்பிச்சிச்சுங்க. பெங்களூர்ல தான் க்ளௌடி. ஸோ ஹாசனை நெருங்க நல்லா ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக ஹைவேங்கிறனால ரோடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 2:30 பக்கமாக கிளம்பியிருந்தோம். ஸோ ஹாசன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மர தோட்டமாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பச்சை பசேல் இருந்துச்சுங்க. ஒரு 3:30, 4 o'clock பார்த்தீங்கன்னா ஹாசன் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஃபுல் பச்சை பசேல், ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பச்சை பசேன்னு இருந்துச்சு. அது வாழை மர தோட்டம், ட்ரீஸ் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் ரோட்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உடுப்பி வழியாக போகிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் இப்போ போயிட்டே இருக்கோம். அதே தான் உங்களோட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஹாசன் வழியாக தான் போய் ஆகணும். நீங்கள் ஹாசன் வழியாக தான் உடுப்பி போய் ஆகணும். அங்கேருந்து நீங்கள் அன்னபூர்ணி டெம்பிள் எல்லாமே போகலாம். இங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா அந்த கல் மேலே ஒரு கோயில், நம்ம மலை மேலே கோயில்னு சொல்லுவோம்ல, மலை கோயில்னு, அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தேன் நான் ஹாசன் போகிற வழியிலையும். அதையும் காமிச்சிருக்கேன் இந்த ட்ராவல் விளாகில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பசுமையாக இருந்துச்சு கண்ணுக்கு. அதையும் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடும் ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணி அங்கங்கே ட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டால் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே கிளைமேட் அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருந்தது. கொஞ்சம் ஈவினிங் ஆக அப்படியே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்செட் ஆகிற நேரம் அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்செட் ஆக ஆக கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ சன்செட் ஆக ஆக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே கிளைமேட் ரொம்ப வார்மாக இருந்துச்சு. அதையும் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே உடுப்பி ருச்சிக்கு வந்திருக்கோங்க. ஹாசன் போகிற வழியில் தாங்க இது உடுப்பி ருச்சி இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா பிக்சரையும் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த உடுப்பி ருச்சிக்கு மேலே போகிற வழி. இந்த மீன்ஸ் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது அந்த உடுப்பி ருச்சி ஹோட்டலில். இது பார்த்திங்கன்னா மேலே போய் உட்காந்து சாப்பிட்லாம், கீழே உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ நான் மேலே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த உடுப்பி ருச்சியில். ரொம்ப க்ளீனிங்காக வச்சுருந்தாங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து கீழேங்க, கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேலேயும் சர்வீஸ் இருந்தது, கீழேயும் சர்வீஸ் இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், அங்கே எப்படிலாம் வச்சுருக்காங்க, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க பிளேஸு. ஒரு பிளேஸ் நீட்டாக இருந்தால் தான் நமக்கும் சாப்பிட தோணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் அவங்க எப்படி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்பப்போ இந்த மாதிரி டிஸ்பிளேல என்னென்ன மெனூஸ் வருது அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த டம்ளர்ஸ் எல்லாம் கூட பாருங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த டேபிளையும் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அழகாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர்ஸ், அப்புறம் பக்கத்துலேயே கிளாஸ், அந்த டம்ளர்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஒயிட் கலர் போர்டு மாதிரி தெரியுதா, அதுதான் இன்ஸ்டாகிராம். அது நான் பக்கத்துலேயும் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. கீழே இருக்கிற இங்கே இது கீழே உட்காந்து சாப்பிட்ருக்கிற ஏரியாவில் சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது என்னென்னு பார்க்குறீங்களா? ஆனியன் பக்கோடா தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஆனியன் பக்கோடா வித் தேங்காய் சட்னி. அப்புறம் நான் பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் என் குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே கலர் டிஃப்ரென்ஸில் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், ஒன்று வந்து பட்டர் ஸ்காட்ச், ஒன்று வந்து சாக்லேட் மில்க் ஷேக். இது 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்படியெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறது காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்தீங்களா டேஸ்டி மூமெண்ட்ஸ்னு சொல்லி கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இதில் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் போய் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அந்த டேஸ்டி மூமெண்ட்ஸை. அது மட்டும் இல்லாமல் அந்த உடுப்பி ரிச்சி ஹோட்டலில் அந்த மாதிரி சாம்பார் பொடி, இந்த மாதிரி ரவா தோசை மிக்ஸ், அந்த மாதிரி நிறையா மிக்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எல்லாம் நின்றுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியோடு நின்று இந்த இன்ஸ்டாகிராம்குள்ளே நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த உடுப்பிரிச்சி ஹோட்டலில் சுற்றி இந்த மாதிரி அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே இருக்குங்கிறது காமிச்சிருக்கேன் பாருங்கள். வெள்ளூர் கிராஸ் அங்கே தான் இருந்துச்சு. சுற்றி மேலேருந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே. அங்கே என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் போஸ்டர்ஸ் போட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கிறத காமிச்சிருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, இது உடுப்பி ருச்சின்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே உடுப்பி ருச்சி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காஃபி டேவும் இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காஃபி டே பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் காஃபி அந்த சின்னதாக ஒரு டிஃபன் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் நைட் ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோங்க. ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அந்த நோட்டீஸ் போர்ட்லேயே அது பாருங்கள், ஹாசன் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா மேங்களூர் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ், ஹாசன் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ரோட் வழியாக தான் நாங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். நைட் ஆகிடுச்சுங்க. நைட்டு போக போக பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ எனிவே நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்பு ட்ராவல் பிளான் பண்ணுறதா இருந்தால் டே டைமில் ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் போக 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 டவர் கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபேமிலியோடு போகிறனால பரவாயில்ல. தனியாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டே டைம்லேயே இந்த ட்ராவல் பிளான் பண்ணிக்கோங்க. தனியாக போகிறது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியோடு போகிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து டே டைமில் ட்ராவலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஏன்னா டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதோட என்னோடய உடுப்பி ட்ராவல் vlog part 1 முடியுதுங்க. உடனே உடுப்பியே காமிக்கலேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய அப்கமிங் வீடியோவில் ட்ராவல் vlog part 2ல் நான் உடுப்பி கோயிலை எப்படியெல்லாம் தரிசனம் பண்ணங்கிறதை காமிச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ட்ராவல் vlog part 2யும். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.